எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி ட்ரை கலர் ஸ்ப்ரிங் ரோல்ஸ். இந்த ரிப்பப்ளிக் டேக்காக ரொம்பவே பேட்ரியாட்டிக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து 2 வெரைட்டிஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று எக் அண்ட் சாசேஜ் வச்சு பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து ஜஸ்ட் பிளெயினாக பண்ணியிருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ரைஸ் சேவை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதே டைமில் கேரட்டும் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த லட்டூஸ் கீரையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் கொஞ்சம் சாசேஜ் அண்ட் ஆம்லெட் முன்கூட்டியே நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சம் சுடு தண்ணியும் நீங்கள் கொதிக்க விட்டு ஒரு பவுலில் சேர்த்து அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிள் அசம்பிளி. என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ரைஸ் பேப்பர் ஏற்கனவே நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கிறது, தாய் ரைஸ் பேப்பர்னு சொல்லி, அது வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஜென்டலாக அந்த தண்ணியில் வந்து முக்கி எடுத்துடணும். எனக்கு இந்த பவுல் பத்தில் ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய பவுலாக நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணணும். எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பெரிய பவுல் எங்கே வச்சிட்டோம் அன்றைக்கின்னு தெரியல, தேடி பார்த்து எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ ஐ ஹேட் டு யூஸ் தட் பவுல். பட் நார்மலாக வந்து நீங்கள் ஒரு லார்ஜ் பவுலில் தண்ணி வச்சு அதில் முக்கி எடுங்க. இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு ட்ரை சர்ஃபேஸ் மேலே நான் வச்சுருக்கேன் அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை. அதுக்கு கொஞ்சம் லெட்டூஸ் கீரை சேர்த்துருக்கேன். இந்த சேமியா வந்து நான் இனிஷியலாக நான் வந்து அப்படியே பிளெயினாக தான் சேர்த்தேன். பட் அப்புறமா வந்து எனக்கு தோணுச்சு, இதில் வந்து கொஞ்சமாக காரம் அண்ட் சால்ட்டு சீசனிங்கெல்லாம் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லி. பட் நீங்கள் வீட்டில் பண்ணுறப்ப வந்து சீசனிங்கெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா இதில் சேருங்க, உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடும். நான் வந்து லைம் ஜூஸ் அண்ட் சில்லி பேஸ்டெல்லாம் சேர்த்து அப்புறமா இந்த ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சேன். அப்புறம் ரொம்ப நல்லா வந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் செய்யணுன்னாக்கா கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் ரோலுக்காக அந்த சேமியாவை நல்லா வேக வச்சு அது கொஞ்சம் லைட்டாக தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த கீரை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அந்த வேர்மசில்லி வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த கேரட் வச்சுட்டு நான் வந்து சுற்றிருக்கேன். ஸோ இது திருப்பியும் ரீப்ளே பண்ணி பாருங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு. இப்போ நான் வந்து நான்வெஜ் வச்சு நான் செய்ய போகிறேன். அண்ட் சிக்கன் அண்ட் ஆம்லெட் வச்சு நான் செய்ய போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் இது பண்ணுறப்ப வந்து நீங்கள் அந்த சேமியாவை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சில்லிஸ், ஜிஞ்சர், லைட்டாக சில்லி சாஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் லைட்டாக சீசன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சாசேஜ் ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்காக இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை வந்து திருப்பியும் நினச்சிருக்கேன் தண்ணியில். அண்ட் அது நல்லா வடிகட்டிட்டு அந்த ஒர்க் சர்ஃபேஸ் மேலே வச்சு இப்போ நான் ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறேன். அந்த லெட்டூஸ் கீரை வச்சுட்டு கொஞ்சமாக அந்த சேமியா மேலே வச்சு அதுக்கு பிறகு வந்து கேரட் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கணும். கேரட் இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுக்குறதுனாக்கா கேரட் கூட நீங்கள் வந்து லைட்டாக வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பெரியவங்கெல்லாம் சாலட்ஸ் நிறைய சாப்பிட்ணுன்றாங்க. ஸோ நான் அதுக்காக வந்து கொஞ்சம் ராவாகவே சேர்த்துக்கினேன் கேரட்டை. பட் நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுன்னா கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுக்கோங்க கேரட், அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து இந்த ஆம்லெட்டை வந்து ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது நான் சேர்க்குறேன். அண்ட் இந்த சாசேஜ் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ நான் இந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போகிறேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸோட நான் வந்து என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளாக் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். அதே டைமில் நீங்கள் என்னை ஃபேஸ்புக் ஃபேன் பேஜில் கூட ஃபாலோ பண்ணலாம். நான் நிறைய ரெசிபீஸ் அங்கேயும் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இங்கிலீஷ் சேனலில் இதே ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோடய இங்கிலீஷ் சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எல்லா லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை நான் சர்வ் பண்ணியாச்சு செஞ்சு சில்லி சாஸோடு. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த புதிய ரெசிபியோட திருப்பியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.